டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கரப்பான் ஜனதா கட்சியினர் மீதான தாக்குதலுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். This is not just about education. This is about the future of young people. They watch, they look at Mr. Ambani's wedding and they watch 1,000 crores being spent over there and they have no money to open a business if they want. They have no future. That is what this is about. This is much bigger than simply education. This is the students of this country saying, in India, we have no future. We want a future. This is legitimate. There's nothing wrong with this. And instead of saying that, okay, we are going to work to improve the education system, we are going to work to fix the testing system, Prime Minister, I don't know what he's doing. So that's the story. So are you going to meet the injured students? Of course I'm going to meet the injured students. धर्मेंद्र प्रधान की स्थिति से कम में आप लोग मानेंगे? This is Dharmendra Pradhan, he's an intermediary. Absolutely he should resign. But Dharmendra Pradhan hasn't beaten up these students. Home Minister has. He should resign. And Home Minister reports to Prime Minister. He should resign. What is going on? Sir, is March still planned for March being planned, sir, by the opposition. Thank you. நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். இந்தியாவின் கல்வி முறையை RSS கைப்பற்றிவிட்டதாகவும் ராகுல் காந்தி சாடியிருக்கிறார். டெல்லியில் நேற்று கரப்பான் ஜனதா கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இளைஞர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதில் இளைஞர்கள் பலர் காயமடைந்தனர். இதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தடியடி சம்பவத்துக்கு பொறுப்பேற்று பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி. நாடாளுமன்ற வளாகத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது டெல்லியில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் மீது நடத்தப்பட்ட தடியடிக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலக வேண்டும் என நாடாளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது தடியடி நடத்தப்பட்ட சம்பவம் கண்டனத்துக்குரியது என்றும் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடியை வலியுறுத்தியிருக்கிறார் ராகுல் காந்தி.